இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களே, இந்த நேரம் மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததானா இந்த நல்ல ஈவுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக இரட்டிப்பான நன்மை குறித்து, அதை பெறுவதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன என்று தெரியுமா? அதை கேட்பதற்கு மிகவும் ஆவலோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, அவர் நமக்கு ஜீவன் சுகத்தை தந்து நீடித்த நாட்களை நமக்கு தருகிறாராம். சுகமும் நீடித்த நாளும் என்று சொல்லப்படுகிறதான இந்த இரண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சுகமும் நீடித்த நாளும். இதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசைப்படுகிறதான ஒரு காரியம், நான் சுகத்தோடு வாழ வேண்டும், என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீடித்த நாட்களை பெறுவதற்கு, சுகமான வாழ்வை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தரால் நீடித்த நாட்களை பெற்ற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 24வது வசனத்தில் ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன். ஏனோக்கு கர்த்தருடைய வாழ்க்கை பார்வையிலே நீடித்த நாட்களை பெற்றான். இந்த ஏனோக்கு கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அப்போ இந்த ஏனோக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது என்று சொன்னால், ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சலித்தான், ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான். அதனால் கர்த்தர் அவன் மேல் பிரியம் வைத்ததனால் அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணினார். ஏனோக்குடைய நாட்கள் இன்னவென்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும், கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், ஆண்டவருடைய நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகமே இருக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பலவீனம் பலவீனம் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, யாத்திராகம் 23:25 அவனுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அழகான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வாதத்தோடு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மருந்து மாத்திரைக்கு இடமில்லை, அதுவே நமக்கு உணவாய் மாறிவிடும். இன்னைக்கு அதுவே நமக்கு பலனை கொடுக்கும். பவுலை கர்த்தர் பலப்படுத்துகிறதா நாம் பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் திராணி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஏன் கழுகு எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? கழுகுக்கு 2 பிறவிகள். முதலாவது கழுகு தன்னுடைய சிட்டைகளை அடித்து விரிவாக அழகாக பறக்கும். அது வயது ஆனதுக்கு பிறகு ஒரு மலையோரத்தில், மலை உச்சியிலே போய் உட்கார்ந்து தன்னுடைய அழகை வைத்து ஒவ்வொரு இறகாக அது பிடுங்குமாம். அந்த வேதனையை அது அனுபவிக்குமா. அதற்கு பின்பதாக தன்னுடைய அழகை அந்த பாறையில முட்டி அழகை உடைத்து கொள்ளுமாம். அதற்கு கொஞ்ச நாள் அந்த கழுகு பொறுமையோடு கூட காத்திருக்குமாம். காத்திருந்தோன்னு ஒரு அழகான 2 சிறகுகள் மீண்டுமாக அந்த கழுகுக்கு முளைக்குமா. அழகான ஒரு அழகு அதற்கு முறைக்குமா. இதனை வைத்துக்கொண்டு கழுகு மீண்டுமாக தன்னுடைய செட்டை விரித்து தன்னுடைய நீண்ட ஆயுசு நாளை அனுபவித்திற்கு அது செல்லுமா. இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுசு நாளை கர்த்தர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன். எசேக்கியா ராஜா என்று சொல்லப்பட்டதான ஒரு ராஜாவை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவனுக்கு முன்பதாகவும் இப்படிப்பட்டதான ஆட்சி செய்ததான மனிதர் இல்லை, அவனுக்கு பின்பதாகவும் சிறந்த ஆட்சி செய்ததான மனுஷர் இல்லை. இந்த எசேக்கியா ராஜா ஒரு சிறந்த ஆட்சி செய்ததான ஒரு மனுஷன். இந்த மனுஷருடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருகிறது, பிளவு நோய் வருகிறதாக நம்ம பார்த்தோம் வேத வசனத்துல. அந்த பிளவு நோய் வந்தவர்கள் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த எசேக்கியா ராஜாவிடத்துல சொல்கிறார், நீர் மரிக்க மாட்டீர், நீர் நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சௌரோரமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை பார்த்து அழுகிறார். கர்த்தர் எசேக்கியாவுடைய சத்தத்தை கேட்டார், அழுகை குரலை கேட்டார். எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால், கர்த்தரோடு கூட இருந்ததினால், அவருடைய அந்த வசனங்களை நாம் பார்ப்போம்னால், கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தர் எசேக்கியாவை பயன்படுத்தினார். உத்தமமாய் நடந்தான் எசேக்கியா. கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய்தார். இப்படிப்பட்ட குணங்கள்
எசேக்கியாவுக்கு காணப்பட்டதுனால் எசேக்கியா செய்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு 2 ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். என்ன ஆசீர்வாதம்? முதலாவது அவருக்கு பட்டிருந்த அந்த பிளவை நோய், அதிலிருந்து ஒரு சுகத்தை கொடுத்தார். எலியா அத்திமரத்தை அடையை அதன் மேல் வைத்தவுடன் அது சுகமடைந்துதான் நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது சுகத்திற்குரிய ஆசீர்வாதம். 2வது ஒரு ஆசீர்வாதம், அவருடைய நாட்களை இன்னும் 20 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, சுகமும் நீடிய நாளும் இந்த எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்? எலியா கர்த்தருக்கு பயந்து நடந்தார், கர்த்தரோடு கூட சஞ்சரித்தார். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தரோடு கூட சஞ்சரிப்போமானால், கர்த்தரோடு கூட நடப்போமானால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. இன்னைக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். யோபுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அவன் என்னெல்லாவற்றும் இழந்தானோ எல்லாவற்றிற்கும் பதிலாக 2 தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் கொடுக்கிறதான இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். முதல் நாளிலிருந்து நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். 2வது நாள் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும், 3வது நாள் அற்புதங்களும் அடையாளங்களும், 4வதாக சத்தியமும் சமாதானமும், 5வதாக மகிமையும் கனமும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புவாராக. நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு நாமும் இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். அரணான அந்த கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக சுவாமி, அப்பா, இந்த நேரத்தில் கூட உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகளை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை நீர் எங்களோடு கூட விளக்கினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள் வருவதற்கு என்னென்ன காரியங்கள் தடை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமோ அந்த காரியங்கள், அந்த தடைகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்றி போடுங்க. அப்பா, உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா, பொறுப்படுங்க சுவாமி, வழிநடத்துங்கப்பா, உண்மையாக வைங்க. மீதியான சமயங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த இரட்டிப்பான நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.